Shriram Life Insurance Company வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து சொல்லப்போகிற வந்து ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பற்றியும் ஸோ அது எப்படி மார்க்கெட்டில் பண்ணுறாங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு 30 years ஓல்டு கம்பெனி, 30 to 40 years ஓல்டு கம்பெனி. ஸோ அந்த 30 to 40 years ஓல்டு கம்பெனி ஹேஸ் டைட் அப் வித் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் காண்டி சன்லாம் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி சவுத் ஆஃப்ரிக்காலேயே இரண்டாவது லார்ஜஸ்ட் கம்பெனி. அது 90 years ஓல்டு கம்பெனி. அது சன்லாம் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ ஸ்ரீராம் குரூப் பொறுத்த வரைக்கும் ஸோ நியர்லி ஒரு 30 to 40 குரூப் கம்பெனிஸ் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதோட ப்ராஃபிட் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்ரீராம் வந்து கிட்டத்தட்ட 30,000 crores மேலே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டில் பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் எது மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபேமஸாக செல் ஆகிட்டு இருக்க ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவித்யா ப்ளஸ் ப்ராடக்ட். ஸோ ஸ்ரீவித்யா ப்ளஸ் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வந்து மினிமம் டு மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 45 years ஓல்டு வரைக்கும் இதோட ஏஜ் என்ட்ரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதோட டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 yearsலேருந்து 20 years வரைக்கும் இதோட டேர்ம் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஆனுவலைஸ்டு ப்ரீமியம், அதாவது வருஷத்துக்கு எவ்வளோ ப்ரீமியம் கட்டலாம் அப்படின்னா வருஷத்துக்கு வந்துட்டு 12,000 rupees நம்ம ப்ரீமியம் கட்டலாம். ஸோ ஹாஃப் இயர்லி வந்துட்டு 7,500, குவார்ட்டர்லி 4,000 rupees. ஸோ இந்த மெத்தடில் நம்ம வந்து ப்ரீமியம் வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வந்து என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேக்ஸிமம் ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு லைஃப் அஷ்யூர்ட் பர்சன், ஒரு 25 வயசு ஓல்டு பர்சன் வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவரோட ஏஜ் வந்து 25, அவர் வந்து எடுக்க போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு 15 years டேர்ம் எடுக்கிறாரு அப்படின்னா ஸோ 40 வயசு. ஸோ இந்த 15 வருஷ டேர்முக்குள்ள அவர் எடுக்கிற இந்த ப்ராடக்டில் சப்போஸ் 3rd year அவருக்கு ஏதாவது அன்இவன் டெத் இல்லை ஏதாவது ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்னா அந்த சமயத்தில் கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஒரு சம் அஷ்யூர் கொடுப்பாங்க. ஒரு சம் அஷ்யூர், சம் அஷ்யூர்ன்றது எவ்வளோ நம்மளோட லைஃப் வந்து கவர் பண்ணியிருக்கோமோ அது அந்த ஒரு சம் அஷ்யூர். இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த 3வது வருஷத்துலேருந்து இந்த 15வது வருஷம் வரைக்கும் 12% வருஷத்துக்கு இயர்லி வந்து 12% வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஃபேமிலிக்கு வந்து மந்த்லி 1% பிரகாரம் அந்த ஃபேமிலிக்கு உங்களுக்கு வந்து இன்கம் மாதிரி கம்பெனிலேருந்து கொடுத்துட்டு வருவாங்க. ப்ளஸ் இவர் எதுக்கான இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்திருக்கிறாரோ அந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேர்மில் வந்துட்டு ஸோ ப்ளஸ் இன்னொரு சம்மர்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது இப்போ டெத் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவருக்கு முதல்ல இறந்தவொடனே ஒரு சம்மர்ஷன் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் 1% வந்து பர் மந்த் வந்து இந்த ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க ஆஃப் சம்மர்ஷூரில். அது போக ப்ளஸ் வந்து இன்னொரு சம்மர்ஷூர் வந்துட்டு எண்ட் ஆஃப் த டேர்மில் அந்த ஃபேமிலிக்கு வந்து சேருது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் ட்ரிபிள் பெனிஃபிட். ஸோ அவர் எதுக்காண்டி அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தாரோ அந்த இன்சூரன்ஸ் பாலிசியும் அவர் சர்வே ஆகுது, ப்ளஸ் ஃபேமிலியும் செக்யூர் ஆகுது, இமீடியட்டாகவும் அவர் ஃபேமிலிக்கு வந்து ஒரு இன்கம் சப்போர்ட் வந்து கிடைக்குது. ஸோ அதான் இந்த ப்ராடக்டோட ஒரு மெயின் ஃபியூச்சர். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்ட்ரன் சேவிங்ஸ்க்காண்டி எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கோ இல்லை ஒரு மேரேஜ் பர்பஸ்க்கோ இல்லை நம்மளோட ஒரு வெல்த் கிரியேஷனுக்காண்டியும் இந்த ப்ராடக்ட் வந்து மல்டிபிளாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில் மெச்சூரிட்டி பெனிஃபிட் அன்இவென்ச்சுவல்ஸ் எதுவும் ஆகலை அப்படின்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஃபண்ட் வேல்யூ தான் எண்ட் ஆஃப் த டேர்மில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ ஃபண்ட் வேல்யூங்கிறது வந்து நம்மளோட வெல்த் கிரியேஷன். ஸோ எண்ட் ஆஃப் த டேர்மில் 15 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு நம்மளோட ஃபண்ட் வேல்யூ என்ன க்ரோத் ஆகிருக்கோ ஸோ அந்த ஃபண்ட் வேல்யூ வந்து இந்த ப்ராடக்ட்டில் கிடைக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.